வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் மொத்தமாக ஊறுகாய் பொடி எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பித்தாச்சு. நம்ம எல்லாருமே ஊறுகாய் போடுறதுக்கு ரெடி ஆகிட்ருப்போம். இப்போ ஒவ்வொரு ஊறுகாய்க்கும் நம்ம தனித்தனியாக பொடி அரைக்கணும். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா ஊறுகாய் போடுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஊறுகாய் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வெடித்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இப்போ நம்ம கடுகை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வாசம் வரணும், அதே நேரம் பொன்னிறமாக இருக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆயிருச்சு, நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுப்போம். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, அது நல்ல வாசம் கொடுக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கட்டி பெருங்காயம்னா நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். தூள் பெருங்காயம்னா போட்ட உடனே எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். இப்போ வெயிலில் நல்லா காய வச்ச மிளகாய் வத்தல் 100 கிராம் இதில் போட்டுக்கலாம். இதில் இருக்க காம்பெலாம் நம்ம கிள்ளி எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா தான் மிளகாயோட நெடி நம்மளுக்கு அடிக்காமல் இருக்கும். இப்போ மிளகாயோட கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுத்து இருக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். முதல்ல கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட மிளகாய் வத்தலை போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் அந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஊறுகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் பொடியை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஊறுகாய்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஊறுகாய்க்கு வேறு மெத்தடில் நம்ம ஊறுகாய் பொடி ரெடி பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.